இந்த மண்ணின் மகா கலைஞர் பாரதி ராஜா மறைந்து விட்டார். அவர் வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சமுள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரது உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டுக்கு
நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு சோதனை. ஆழ்ந்த இரங்கலை புதிய நீதி கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் 50 ஆண்டுக்கு மேலாக இந்த தமிழ் உலகத்திற்காக, கலை உலகத்திற்காக அவர் வாழ்ந்து காட்டியவர். அவர் நம்முடைய இதயத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். தமிழர்களுடைய இதயத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய கலை படைப்பு, அவர் கலையை காதலித்தாரா, கலை உலகம் அவரை காதலித்தா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய விழாவை எடுத்தவர். புரட்சித் தலைவருக்கு நெருங்கிய நண்பராக அவர் இருந்தவர். அவர் பாக்யராஜ் அவர்களை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் போது கூட புரட்சித் தலைவர் அவர் பாரதிராஜ் சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. என்னுடைய துணை இயக்குனரை, அசோசியேட் இயக்குனரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறீர்களே, உங்களுடைய மனது மிகப்பெரிய மனது. அப்படி புரட்சி தலைவரால் பாராட்டப்பட்டவர். புரட்சி தலைவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர். கலை உலகத்தில் எத்தனையோ இயக்குநர்களை கொண்டு வந்தவர், எத்தனையோ கலைஞர்களை, எத்தனையோ கதாநாயகர்களை கொண்டு வந்தவர். உலகம் உள்ளளவு, தமிழகம் உள்ளளவு நம்முடைய பாரதி அவருடைய புகழ் என்றும் அவர் மறையவில்லை. மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது குடும்பத்திற்கு, அவரது மகன் மனோஜ் அவருடைய மறைவிற்கு பிறகு அவர் மிகவும் ஒளிந்து விட்டார்கள். 2 ஆண்டு காலத்திற்கு முன்பு கூட அவருக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆனது. அப்போது எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு நானும் ஆர்கே செல்வமணியும் கொண்டு சென்று அவருக்கு கல்கத்தாவிலே இருந்தும் நம்முடைய பெங்களூரில் இருந்தும் சிறந்த டாக்டர்களை வரவழைத்து அன்றைய தினம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றினோம். 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. காலன் கொண்டு சென்றாலும் நம்முடைய பாரதியாருடைய புகழ் மண்ணுள்ளளவும் தமிழ் உள்ளளவும் என்றும் இருக்கும். நன்றி, வணக்கம். இது தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே ஒரு பெரிய இழப்பு. இன்று தமிழ் திரைப்படத்துறை நூற்றுக்கணக்கான நடிகர்கள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பல பேரை அறிமுகப்படுத்தியவர். மிகப்பெரிய ஆலமரம், பல விருதுகளை உருவாக்கியவர். இந்த அவர் நம்மை பிரிந்துள்ளார். இது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்து தமிழக முதல்வரோட ஒரு நல்ல உறவோட, உரிமையோட எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான சொல்யூஷன் கொண்டு வந்தவர். இன்று நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னா அது உண்மைதான். அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்கள் நடத்தினவர். அது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாம தமிழர்களோட உரிமைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத போராடிய மிகப்பெரிய போராளி. ராமேஸ்வரத்தில் தமிழ் ஈழத்துக்காக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உலக மக்களின் அனைத்து கவனத்தையும் திரும்ப செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உரிமைக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே தமிழ்நாடு பக்கம் திரும்ப வைக்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் பின்புலத்தை எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய தியாகங்கள் செய்த மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கலைஞர், மனிதநேயம் உள்ளவர். அவருடைய மறைவு எங்கள் அனைவருக்கும் இதயத்தை மிக சுற்றுலாக்கின்றார். குழந்தை மனசு கொண்டு அவர் கலைஞர். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இது போன்ற ஒரு நிலை வந்தபோது சகோதரர் தேசிய அவர்கள் எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்த்து அவரை காப்பாற்றி நம்மோடு இருக்க செய்தார். ஆனாலும் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் வீடோடு நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் புகழோடு என்றும் மறையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தமிழ் திரைப்படத்தில் சேர்ந்த அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட உள்ளது. அனைத்து கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தொழிலாளர்களும் கலந்து கொள்வதற்கு வசதியாக நாளை படைப்பிடிப்பு எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்தார்.